ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த். அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து உள்ள திருக்கச்சூருன்ற வில்லேஜில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் லாஸ்ட்டாக ரூஃபிங் போடுற வீடியோ நம்ம போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் ரேஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃபுல்லாகவே சிமெண்ட் இன்டர்லாக் பிரிக்ஸில் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா மட் இன்டர்லாக் பிரிக்ஸு. இது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. சைட் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ரேஸ் பண்ணுறதுக்கான நம்ம மட் இன்டர்லாக் பிரிக்ஸு ஆளுங்க லோடு இறக்கிட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கீழே வந்து 3 போர்ஷனு. உங்களுக்கு கீழே என்னென்ன ரூமுன்னா இது டீட்டெயில்னால் ஏற்கனவே வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த வீடு பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வாசல் வச்ச வீடு இது. லாஸ்ட்டு 3 போர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குபேர மூலிக்காக நம்ம வந்து ஸ்டெப்ஸ் போட்டு மேலே போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் ஸ்டெப்ஸ் ஏரியா. இது மேலே வந்து 2 போர்ஷன் மட்டும் ரேஸ் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்குது. அந்த 2 போர்ஷன் மட்டும் நம்ம மட் இன்டர்லாக் பிரிக்ஸில் அவுட்ரு வந்து 9 இன்ச் போட்டு இன்னர் வால்லாம் 6 இன்ச் போட்டு பண்ண போகிறோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட் இன்டர்லாக் பிரிக்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம், மட் இன்டர்லாக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம மட்டு பொறுத்தவரையிலும் கிரவுண்ட் ஃப்ளோரில் யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். நம்ம வந்து பெருசாக எதுவும் மெயின்டெனன்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்காது. அதனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும். அவுட்ரு வால் ஃபுல்லாகவே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு தான். மேலே வந்து 2 போர்ஷன் தான். மேல் ரூஃபிங்கில் 3 அடி வளர்த்தி வச்சுருக்காங்க. மேல் போர்ஷனுக்கு வழியாகவும் கீழ் போர்ஷனுக்கு மழை வந்தால் சாரப்படாமல் இருக்கிறதுக்கு ட்ராப்ஸாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி மேலே 3 அடி ஃபுல்லாகவே வளர்த்தி வச்சுருக்காங்க. நம்ம பாருங்கள், நம்ம மேஸ்திரி பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கல் லே பண்ணுறாரு பாருங்கள். ஒரு கல்லுமே கரெக்டாக ஃபிட் லெவலுக்காக ஃபஸ்ட்டு கல் மட்டும் ஃபிட் லெவலுக்காக நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்த கல் வந்து நம்ம பெருசாக அதுக்காக கஷ்டப்பட வேண்டியதில்லை. டக்குன்னு எடுத்து போட்டு லாக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த கல்லில் லே பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம லாக் பண்ணி அடுக்கும்போது அந்த லைன் வந்து கரெக்டாக மட்டப்பலைக்காக இருக்கணும். இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னர் பார்ட்டிஷன் வரலாம் நம்ம சிமெண்ட் பிளாக்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்றதுக்காக. இப்போ நான் ஏன் தண்ணி விட்றேன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம சொந்த வீடு தாங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மட் பிளாக்கில் கட்டுறது பெஸ்ட்டாக சிமெண்ட் பிளாக்கில் கட்டுறது பெஸ்ட்டான்றது நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. ஒரு சிலர்லாம் இன்டர்லாக்கில் கட்டினா எவ்வளோ லைஃப் வரும், இன்டர்லாக்கில் கட்டலாமா வேணாவா, நிறைய டவுட்டு கஸ்டமருக்கு இருக்குது. அதனால் வந்து கஸ்டமருக்கு நம்மளே வந்து ஓனாக நம்மளுக்கு ஒரு பில்டிங்கை கட்டி அதை வீடியோவாக எடுத்து போடணுன்னு ஒரு ஐடியா. அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டுக்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பிளாக்காலையும் ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா மட் பிளாக்காலையும் கட்டிகிட்ருக்கேன். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன கேட்பாங்க, சார் கீழே ஏன் நீங்கள் வந்து மட் பிளாக் யூஸ் பண்ணல, ஃபஸ்ட் ஃப்ளோரில் மட் பிளாக் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்பீங்க. நம்ம பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கரையை அரைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கீழே சிமெண்ட் இன்டர்லாக் யூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து மட் இன்டர்லாக் யூஸ் பண்ணலாம். அதுதான் பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ மேல் வீட்டுக்கு நம்ம வந்து மட் இன்டர்லாக் யூஸ் பண்ணும்போது மேல் போர்ஷனும் கூலிங்காக இருக்கும். உங்களுக்கு மேலே வீடு போர்ஷன் போடுறதுனால கீழ் போர்ஷனும் உங்களுக்கு கூலிங்காக இருக்கும். அதனால் ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து பெஸ்ட்டாக இருக்கும் மேலே மட் பிளாக் போட்டால். ஓகே, தேங்க்யூ நண்பர்களே. அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.